உமா, அன்னைக்கு அம்மாவும் நீயும் என்ன ஆபீஸ்ல பாத்துட்டு போனதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு? எங்க போனீங்க? என்னாச்சு அவங்களுக்கு? உமா, இனிமேல என்னால் தாங்க முடியாது. நீ எதையும் மறைக்காத. அம்மாவுக்கு என்னாச்சு? அவங்க உயிரோடு தானே இருக்காங்க. ஏமா சும்மா இருக்கேன்? என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்க எங்களுக்கு, அதுவும் உங்க அண்ணனுக்கு மனசு துடிக்காதா? பிளீஸ் உமா. கைது பண்ணிட்டு போன 5-6 நாள் கழிச்சு இன்ஸ்பெக்டர் வர்மாவும் இன்னொரு ஆபீசரும் வீட்டுக்கு வந்தாங்க. என்ன சார், என்ன வேணும்? ஏதோ உங்க கெட்ட நேரம், எந்த தப்பும் பண்ணாமலே உங்க புள்ள குற்றவாளி ஆயிட்டான். இப்ப போலீஸ் கஸ்டடியில தான் இருக்கான். எனிஹவ் அவனை தண்டிக்காமலே இருக்க முடியாது. அதுக்கான தடயங்களை உண்டு பண்ணதான் நாங்க வந்திருக்கோம். நீங்க சொல்றது எனக்கு புரியலையே. புரிய வைக்கிறேன். பிரதம மந்திரி சுவாமிநாதன் சுட்டுக் கொண்டது இந்த துப்பாக்கியால தான். இது அர்ஜுனோட துப்பாக்கின்னு, உங்க வீட்டை சோதனை போடும்போது இது கிடைச்சதுன்னு இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கு. இதுல நீங்க அழகான ஒரு கையெழுத்து போட்டு தரணும். நீங்க சொல்றது போய் இந்த துப்பாக்கி என் மகனோட இல்ல. அதுதான் எங்களுக்கு தெரியுமே. இருந்தாலும் இதுல கையெழுத்து போட்டு தான் ஆகணும். முடியாது. என் மகனுக்கு எதிராக எந்த ஸ்டேட்மெண்ட்ல கையெழுத்து போட முடியாது. வேண்டாம், என் மகளோட சேர்த்துறாத. அப்ப ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடு. முடியாது, அது என்னால முடியாது. முடியாது. இப்ப பாரு. ये मर गई। யாரோ 2 பேர் அடையாளம் தெரியாத மாதிரி அடிபட்டு இறந்து போனது அம்மாவும் உமாவும் தான் தப்பா நினைச்சிட்டேன்.